ஸோ இன்றைய வகுப்பில் ஃபார்ம் 3 பற்றி தான் நம்ம சில விஷயங்கள்ல பேச போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படையாக 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த அந்த ப்ராக்டிஸில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ என்றைக்குமே இப்போ மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செயல் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். எந்த ஒரு செயலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபார்ம் 3 மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான அடிப்படை காரணங்களாக என்னவா இருக்க முடியும்? அதை பற்றின ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்ம் 3ல நாம் எதையுமே செய்யலை, அதனால எதையுமே செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வராது. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நம்ம ஒரு செயல் செய்கிறோம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்போம். ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோன்னா நல்லா இனிப்பாக இருக்கணும். அப்பாடா நல்லா இருக்கு வாழைப்பழம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தானே நீங்கள் நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரியா? இப்போ இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதாவது அது பாட்டுக்கு ஏதாவது வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிடிச்சி ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த குழந்தைக்கு சாப்பாடு போயிடும். பர்ப்பஸ் சால்வ் ஆகிடும். ஆனால் அந்த குழந்தை அதை பண்ணலை. அந்த குழந்தை உட்காந்து சாப்பாடை எடுத்து கவனமா சாப்பிடல. ஆனா சாப்பாடு உள்ள போயிடுச்சு. இந்த ஃபார்ம் 3 அந்த மாதிரி தான். நம்ம டைரக்டா ஒண்ணும் பண்ணல. ஆனா நமக்குள்ள என்ன செய்யப்படணுமோ அது செய்யப்படுது. அதனால வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பர்ப்பஸ் ஆனா சால்வ் ஆயிடும். ஸோ ஃபார்ம் 3ல என்ன பண்றோம் அப்படின்னா, நாம அதிட்டானால உட்கார்றோம், கண்ணை மூடி உட்கார்றோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றோம். அந்த சாட்சி பாவனை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்றோம். சாட்சி பாவனைன்னா என்னன்னா, நான் எதையும் பண்ணல, நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபார்ம் 3 உடைய மெயின் கண்டென்ட்ங்கிறது வந்து கிளென்சிங் தான். மனசுடைய லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுதான் மெயின் ஒர்க்கு. அதை நீங்க பண்ணல. ஆனா அது நடக்கிறதுக்கான ஒரு சூழலை மட்டும் உருவாக்கி தர்றீங்க. உருவாக்கி தந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க அவ்வளோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இதுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன். ஃபார்ம் 3 பண்ணும்போது அதிட்டானாவை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதிட்டானாவை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது, இயல்பாவே மெடிடேஷன்ல வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்துரும். நீங்க மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதிட்டானாவை மட்டும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, ஒரு பூஸ்ட் அப் வந்துரும். இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு மாரி ஒரு சலிப்பு அப்படியே ஏற்படும். எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? சும்மாவே உட்காந்துருக்கோமே! இந்த மாரி ஒரு ஃபீல் வரும். அதிட்டானாவ அப்படி கவனிச்சீங்கன்னா, அப்படி ஒரு பூஸ்ட் வரும். அடுத்த ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் தாங்கும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஃபார்ம் 3 பண்ணும்போது, நாம மெயின் கன்டென்ட், மெயின் ஒர்க் எதுவும் பண்ணல. ஆனா மெயின் ஒர்க் நடக்கிறதுக்கான ஒரு ஒரு ஃப்ரேம, ஒரு ஸ்டேஜ உருவாக்கி தந்திருக்கிறோம். இப்போ ஒரு ஒரு ஈவென்ட் நடக்குது. ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் லைட் போடுவாங்க, மைக்லாம் கட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பண்ணிட்டு அவங்க போயிருவாங்க. அவங்க பண்ணதுல தான் அந்த ப்ரோகிராமே நடக்கும். மைக் வேலை செய்யலன்னா அவன கூப்பிடுவாய்ங்க. லைட் எரியலப்பான்னா அங்க கூப்பிடுவாய்ங்க. அப்போ அந்த ஸ்டேஜ கட்டுனவரு, மைக் செட் பண்ணவரு, லைட் கட்டுனவரு எங்க இருப்பாரு? ப்ரோகிராம் நடக்கும்போது பின்னாடி இருப்பாரு. ஆனா அந்த ஸ்டேஜ் அவர் கட்டுனது. அந்த மாரி தான் ஃபார்ம் 3ல நாம ஒரு ஸ்டேஜ கட்டுறோம். ஆனா அந்த ஈவென்ட்ட நம்ம நடத்தல. இத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனா ஈவென்ட் நடக்கும்போது நம்ம அங்க தான் இருக்கிறோம். அங்க தானே இருப்போம். ஸ்டேஜ்லாம் கட்டி, லைட்லாம் கட்டிட்டு. நீங்க பார்த்துருக்கீங்களா? லைவ் ஈவென்ட்ஸ்லாம் போம்போது, அப்படி சைட்ல இருப்பாங்க. அவங்க சாயங்காலம் ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். அவங்க காலையிலேருந்து அந்த லைட்ட கட்டிக்கிட்டு இருப்பாய்ங்க. ஸ்டேஜ் எல்லாம் கட்டி ரெடி பண்ணி, எல்லாம் பண்ணி, அந்த கெஸ்ட் வந்து ஏறுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அந்த மாரி தான் இந்த ஃபார்ம் 3 நம்ம பிளான் பண்ணோம். நம்ம கண்ண மூடுறது, அதிட்டானால ஸ்டெபிலைஸ் ஆவறது, சாட்சி பாவனையில நிக்கிறது, மூச்ச கவனிக்கிறது, உணர்வு இதெல்லாமே அந்த ஸ்டேஜ் பில்டிங் தான். அதுக்கப்புறம் உண்மையா ஃபார்ம் 3 செய்ய ஸ்டார்ட் ஆகும்போது, நீங்க அப்படியே ரிலீவ் ஆயிடுறீங்க. நீங்க உருவாக்குன ஸ்டேஜ்ல தான் அந்த ஃபார்ம் 3 நடக்குது. நீங்க ஸ்டேஜ உருவாக்காம ஃபார்ம் 3 நடக்காது. அப்பப்போ அந்த ஸ்டேஜ நம்ம செக் பண்ணிக்கிறதுங்கிறது எப்படி தெரியுமா? அதிட்டானாவ செக் பண்ணிக்கிற மாரி தான். அதிட்டானாவ வந்து நம்ம கவனிக்கணும். அதிட்டானால இருக்கிறத உணருங்கன்னு நான் சொல்றேன் சொல்றேன் இல்லையா? அது என்னன்னா, உங்களுடைய உடம்பு எந்த அசைவும் இல்லாம, இறுக்கங்கள் இல்லாம, தளர்வா, ஸ்டேபிளா நிக்குது. இத மட்டும் பார்த்தா போதும். இதுதான் அந்த ஸ்டேஜ செக் பண்ணிக்கிற மாரி. அ அனதர் சைடு அந்த லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பதிவுகள் எல்லாமே வெளிய போயிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. இப்ப நீங்க தமிழ்காரர் ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணிட்டீங்க.
ஒரு இங்கிலீஷ் பாடகர் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பாட்டு பாடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? என்னத்தையோ பாடுறாருப்பா. ஒரு இளையராஜா வந்து பாடுனா ஏதோ தமிழ் பாட்டு பாடுறாருன்னு தெரிஞ்சுக்கிடலாம். ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் இங்கிலீஷ் பாட்டு பாடுறாருன்னா, சரி ஏதோ பாட்டு பாடுறாருன்னு மட்டும் தெரிஞ்சு அந்த மாரி தான். நமக்கு உள்ள என்ன நடக்குது? என்ன பதிவு வெளிய போகுது? இது எப்போ உள்ள போன பதிவு? நீ எப்படா உள்ள வந்த? இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இருக்கிறதெல்லாம் வெளிய போய்க்கிட்டே இருக்கும். ஏன் எதனால இந்த கிளென்சிங் நடக்குதுன்னா, நம்முடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணல. அதாவது இந்த ஜட்ஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஜட்ஜ் பண்றதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அதாவது யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். இப்ப நம்ம வந்து ஒரு கல்யாணம் வச்சிருக்கோங்க நம்ம வீட்ல. நம்ம பிள்ளைக்கோ, பையனுக்கோ கல்யாணம் வச்சிருக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்கலாம் யாரு? நம்ம இன்வைட் பண்ணவங்க தானே வந்திருப்பாங்க. இப்போ ஒரு பப்ளிக் ஈவென்ட் நடக்குது. ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு பப்ளிக் ஈவென்ட். யார் வேணா வரலாம், யார் வேணா முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு இருப்பாரா? "நீங்க யாரு? நீங்க யாரு? ஓ! நீங்க எங்கேருந்து வந்தீங்க? உங்களுக்கு இன்விடேஷன் குடுக்கப்பட்டிருக்கா?" இதெல்லாமா கேட்பாரு? இட்ஸ் அ பப்ளிக் ஈவென்ட். யார் வேணா வரலாம், யார் வேணா போலாம். சரியா? அப்போ இந்த மைண்ட் வந்து இது என்ன பதிவு? இது நல்ல பதிவா? இது கெட்ட பதிவா? இது எப்போ உள்ள வந்துச்சு? இது எல்லாம் வெளில போயிட்டு உங்க சொந்தக்காரங்கலாம் கூட்டு வெளில போறீங்களா? நீ மட்டும் போறியாடா? அந்த மாரி எதுவுமே கேட்கக்கூடாது. வர்றதும் போறதும் அவிங்க பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். சரி. அந்த மாரி தான் நீங்க ஸ்டேஜ் செட் பண்ணிட்டு, இந்த சாட்சி பாவனையில இருக்கும்போது ஏகப்பட்ட பதிவுகள் உள்ள உங்களுக்கு தெரியாமலே கூட போகும். எல்லா பதிவுமே உங்களுக்கு தெரிஞ்சு வெளியில போகணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்கும். அந்த கிளென்சிங் நடந்துகிட்டே இருக்கும். இதுல இந்த மூச்ச கவனிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுவும் நடக்கும். பாடியில சென்சேஷன்ஸ் வரும். பிளாங்க்னஸ் வரும். தூக்கம் வரும். வெளியில சத்தம் கேட்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். 6 விதமான தன்மைகள் தான் நடக்கும். இந்த 6மே ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆனதுன்றத புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி மனசுல இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் தான் வெளிய போகுது. அந்த வெளியில போறத நம்ம பாடியில உணர்றோம். சென்சேஷனா உணர்றோம். இல்லாட்டி உணர மாட்டோம். நார்மலா இருக்கும்போது எந்த சென்சேஷனையும் நம்ம உணர மாட்டோம்ல. மெடிடேஷன்ல இருக்கும்போது மட்டும் தான் பாடிலி சென்சேஷன்ஸ் நமக்கு உணர்த்தப்படும். நார்மலா இருக்கும்போது நமக்கு பசி, தாகம் இது மட்டும் தான் பெரும்பாலும் நம்ம சென்ஸ் பண்ணக்கூடிய சென்சேஷன்ஸ். தூக்கம் வர்றது என்னன்னா, இந்த இந்த கெட்ட பதிவுகள் ஓவரா வெளிய போயிட்டு இருக்கு. தாங்க முடியல. ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸஸ் வருது. இந்த ஹார்மோன்ஸ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது தூக்கம் வந்துரும். பிளாங்க்னஸும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான். பிளாங்க்னஸ் உடைய கதை வேற. அத அப்புறம் சொல்றேன். தூக்கம் வர்றது இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது பாடி தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தூக்கத்த கொண்டு வந்துரும். பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. வெளி சத்தங்கள் ஏன் கேட்கும்னா, இந்த பதிவுகள் எல்லாம் வெளிய போயிட்டு இருக்குது. நீங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இப்ப வெளி சத்தத்துல ஒரு இன்வால்வ்மென்ட்ட வந்து பாடி தூண்டி விடும். "பாத்தியா? அங்க ஒரு சத்தம் கேட்குது. நீ மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க ஒரு சத்தம் கேட்குது. அவன நீ திட்டு." அது எப்படி அவன் சத்தம் போடலாம்? இந்த மாரி டைவர்ஷன் பண்ணிவிடக்கூடியது தான் அந்த கெட்ட பதிவுகளோட வெளியேற்றம். மைண்ட் 2வ பொறுத்தவரைக்கும், உங்களோட ரெஸ்பான்ஸ அது கேட்கணும். வாங்கணும். அதுதான் அதோட இன்டென்ஷனே. நம்ம ரெஸ்பான்ஸ நம்ம குடுக்கவே இல்ல. இப்போ அந்த பாட்டு பாடுறவர் வந்து இந்த ஸ்டேஜ ரெடி பண்ணவர் வந்து நம்ம பாட்ட ரசிக்கணும், கை தட்டணும்னு எதிர்பார்ப்பாரா? இல்ல. அவைங்க பின்னாடி இருப்பாய்ங்க. பார்வையாளர்கள் தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்ப பார்வையாளர்கள் ரெஸ்பாண்டே பண்ணல என்ன பண்ணும்? இப்போ ஒரு ஒரு சொற்பொழிவாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பேசிட்டே இருப்பாரு. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே என்னத்த பேசுறானோ! சரி பேசிட்டு போடா! அப்படியே உட்காந்துருக்காங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஒரு கதையோ, ஒரு காமெடியோ எடுத்து விடுவார். ஆடியன்ஸ் கிட்ட கொஸ்டின் கேட்பார். ஆ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? இது என்னன்னா, இன்வால்வ்மென்ட்ட பில்ட் பண்றது. இந்த மாரி மைண்ட் 2 ட்ரை பண்ணு. ஏன்னா, ரெஸ்பான்ஸே இல்லல்ல. மைண்ட் 1 ரெஸ்பான்ஸே பண்ணலல்ல. மைண்ட் 1 இது கெட்ட எண்ணம். இது வரக்கூடாது. அது எப்படி வரலாம்? இந்த மாரி ஒரு பாவமான எண்ணத்த உன் மனசுல வச்சு வெளிப்படுத்துறியே! பரவாயில்லையே! உனக்கு நல்ல எண்ணம் இருக்கே! குட். எதுவுமே சொல்லவே இல்ல. அது பாட்டுக்கு நிக்குது. இப்ப ரெஸ்பான்ஸ கேட்கும். பாடியோட ரெஸ்பான்ஸ கேட்கும் பாடி. மைண்ட் 2க்கு வந்து மனம் 1 ரெஸ்பாண்ட் பண்ணுதோ இல்லையோ, பாடியோட ரெஸ்பான்ஸ கேட்கும். என்ன? நான் வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த குடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாமலே இருக்கியே! லேசா கொஞ்சம் அரிச்சு விடு. அரிக்கிறது முக்கியம் இல்ல இங்க. நல்லா புரிஞ்சு அரிக்கிறது முக்கியம் இல்ல. நான் சொல்றத நீ செய்றியா? இல்லையான்றது தான் முக்கியம். அதுக்கு அரிப்பு ஒரு சாம்பிள். ஒருத்தன் திட்டிட்டான் உங்கள. நீ திருப்பி அவன திட்டணும். இதுதான் மைண்ட் 2 உடைய தூண்டல்.
ஆனால் பாடி தானே திட்டணும், பாடி தானே அந்த முறைக்கணும், பாடி தானே அந்த கண்ணை வந்து அப்படியே திரட்டி முறைக்கணும், நாக்கை வச்சு திட்டணும். அப்போ மைண்ட் டூ உடைய கட்டளைக்கு பாடி இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த கண்ட்ரோலில் மைண்ட் டூ பாடியை வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கும். இப்போ நீங்கள் அதிட்டான உட்காந்துருக்கு, பாடி அசையவே இல்லை. என்ன நீ அசையவே மாட்டேங்கிற, அப்போ நான் கொடுக்குற கட்டளை நீ எப்படி நிறைவேற்றுவ? ஒரு சின்ன கட்டளை கொடுத்து பார்க்கும். அரி, இந்த எறும்பு ஏறுது பார், காதுக்குள்ளே ஏதோ போகுது பார், எடுத்து தட்டி விடு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸோ இந்த நோ ரெஸ்பான்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் பாடிலி நோ ரெஸ்பான்ஸை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவலி ஃபார்ம் 3ல. மைண்ட் ஒன்று ரெஸ்பான்ஸ் பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ ஸ்டேஜ் செட் பண்ணுறது பாடிலி நோ ரெஸ்பான்ஸில் இருக்கிறது. அதுக்கு தான் அடிக்கடி அதிட்டா நான் செக் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளை அந்த ஃபார்ம் 3ல நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பிளாங்க்னஸ் வரும். ஒரு எந்த விதமான தன்மையில் வெறுமைத்தன்மை இருக்கும். அது வெறுமைத்தன்மைன்றதை விட அமைதி நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைதி நிலை வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆல்மோஸ்ட் கிளென்ஸ் ஆயிடுச்சு. பாடி வந்து மைண்ட் டூ வந்து கிவ் அப் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேங்க. அந்த அமைதி நிலையை தான் ஒவ்வொரு ஃபார்ம் 3லையுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும். தூக்கம் இல்லை, சென்சேஷன் இல்லை, தாட்ஸ் இல்லை, ஒரு மூச்சு கவனிக்கிறது இல்லை, ஒரு நிலை இருக்கும். அது ஒரு நிலை. அந்த நிலை கொஞ்சம் வரணும். அது வந்து தொடர்ந்து அந்த நிலை இருக்காது. ஒரு இண்டிகேஷன். ஒரு சார்ஜ் போடுறோம் பேட்டரியில், ரீசார்ஜபிள் பேட்டரி, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு, ஒரு இண்டிகேஷன் வரும். இண்டிகேஷன் வந்துட்டு என்ன தெரியுமா, ஒரு ஸ்டேஜில் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகுதுன்னா ஆட்டோ ஷட் டவுன் ஆகிடுச்சு, ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வெறுமை நிலை. ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்ம் 3 வந்து ரொம்ப கிளாரிட்டியோட நீங்கள் பாட்டுக்கு பண்ணலாம். ஃபார்ம் 3ங்கிறது வந்து ஹைலி ரிசல்ட் ஓரியன்ட், செம்மையாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராக்டிஸ். ஸோ இது எவ்வளோ கிளாஸஸில் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு புரிதல். ஸோ நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ கண்களை மூடி அக உலகத்திற்குள் சென்று விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் செல்லுங்கள். உடலை அதிட்டானாவை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவை உணருங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் மினிட் ஆன்வர்ட்ஸ் ஃபார்ம் 3க்குள்ளே போகும். ஃபார்ம் 3 பண்ண ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் நிலை பெற தொடங்கலாம்.
அதிட்டானால இருந்து வெளிவாய்க்கலாம். நம் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து. ஸோ ஃபார்ம் த்ரீங்கிறது தான் நம்மளுடைய ப்ரைமரி ப்ராக்டிஸாக இருக்கணும். ஃபார்ம் த்ரீ அண்ட் ஆதி மூலத்தவம் இதுதான் வந்து விபாசனாவுடைய கோர் ப்ராக்டிஸ் முறையாக இருக்குது. மற்றதெல்லாம் அப்பப்போ ரியலைசேஷன்ஸ்க்காக வரும். ஃபார்ம் 9 ஃபார்ம் 10 ஃபார்ம் எயிட் நம்ம இந்த மந்த் டீச் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபார்ம் 7 இருக்குது, ஃபார்ம் 6 இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய ரியலைசேஷன் ப்ராக்டிசஸ். பட் கோர் ப்ராக்டிஸ் வந்து இந்த ஃபார்ம் 3 அண்ட் ஆதிமூலத்தவம். இதுதான் வந்து இது எப்படின்னா நம்ம மேலே நமக்கான கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கான அடிப்படைகள் இதுதான். அதே போல் இப்போ வந்து உங்களுடைய அகசூழலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான பொறுமை உங்களுக்கு வந்திருக்கும். அதை வந்து உங்களுக்கே தெரியாது. ஏன்னா இப்போது அதெல்லாம் நீங்கள் வந்து சாதாரணமாக தான் டீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அதே விஷயத்த வேறு மாதிரி டீல் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ அதை வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் பழக்கம் உங்கள் இதுவே அப்படி ஆனதுனால அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இப்போ பயங்கரமாக ஒருத்தர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு நாள் கோவப்படாமல் இருந்துட்டாருன்னா அவரை பாராட்டுவாங்க. பரவாயில்லையே இவ்வளோ பொறுமையாக இருக்கப்பா, நல்ல வேலை, நீ ஏதோ கோவப்பட்டு பாஞ்சிருவேன்னு நினச்சேன் அப்படி சொன்னேன். இப்போது நம்ம வந்து எப்படி ஆயிட்டோம்னா இந்த மாதிரிலாம் வர்றதில்லை இப்போ நமக்கு. அதாவது இதுக்கெல்லாமா கோவப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்மளை அறியாமல் நமக்குள்ளே வந்திருக்குது. நம்ம பொறுமையாக தான் இருந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இந்த கேரக்டர் பில்டை வந்து நம்ம வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சால் சென்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றங்கள் அடைஞ்சிருக்கீங்கன்றதை பார்க்கணும். அதை நீங்கள் மெனக்கிட்டு பார்த்தா தான் உண்டு, இல்லாட்டி தெரியாது. ஏன்னா அது உங்களோட ஃப்ளோவாக அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு விதமான பொறுமை வந்திருக்கும். ஒரு அவசரம் வந்து உங்களை விட்டு நீங்கி இருக்கும். இந்த அவசரம் அப்படிங்கிறது நீக்கிறதே பெரிய காரியம். இந்த பொறுமையை நம்ம மனசுக்குள்ளே நம்ம விதைச்சிருக்கிறோம். அது இன்னும் உறுதிப்படுத்தும் போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்போ இந்த கிளென்சிங் நடக்க நடக்க இந்த நம்ம தமிழ் படத்தில் ஹீரோ இருப்பார், எங்கேயாவது மிஸ் ஆகிருப்பார், பழைய ஞாபகம்லாம் மறந்து போயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும். ஓ, நான் இவனா, நான் அவனா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கிளென்ஸ் ஆக 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 உண்மையிலே நம்ம இப்போ நமக்கும் இந்த உலகத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறோம். திருப்பி நம்ம வந்து நம்ம ரிட்டர்ன் டு ஹோம் போகணும் அப்படின்றது வந்துடும். அப்போ நம்மளோட உண்மையான அந்த நேச்சர் வந்து நமக்கு தெரியும் போது நம்ம ஜாலியாயிடுவோம். ஏன்னா இந்த உலகம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு வருது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லைங்கிறத வந்து சும்மா வாயில பேசிடலாம். என்ன உலகங்க, நிலையற்ற உலகம்னு நம்ம அழகா பேசலாம். ஆனா செயல்ல வந்து அதை காட்டுறது ரொம்ப கஷ்டம். செயல்ல காட்டுறது ரொம்ப கஷ்டம். அது செயலுக்கு வந்துரும்போது யார் மேலே இவங்களுக்கு வெறுப்போ கோவமோலாம் இருக்காது. அவங்க மேல அன்பு தான் வரும். வெறுப்பு வந்த இடத்துல அன்பு வந்திருக்கும். அவசரம் இருந்த இடத்துல பொறுமை வந்திருக்கும். ஸோ எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸுமே காலி ஆயிட்டாங்க இப்போ. காலி ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ரூட் கிடையாது. அவங்க அகதிகளாக தான் உள்ளே இருக்காங்க. நமக்குள்ள இருக்கணும். அவங்க வெளியே போயிடுவாங்க. அகதிகள்லாம் யாரு? அவங்களுடைய ஹோம் லேண்டில் இருக்க முடியாதவங்க தானே. ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு நம்ம மனசு வந்து ஹோம் லேண்டு கிடையாது. அவங்கெல்லாம் எனி டைம் வெளியில் போகக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவங்க இருப்பாங்க. அப்போது அப்போது இந்த இந்த மனசு யாருக்கான ஹோம்லேண்ட்னா நல்ல குணங்களுக்கான ஹோம்லேண்ட். ஸோ அவங்க வந்து அங்கே உட்காரும்போது தான் நம்ம நம்மளை பற்றின நம்மளுடைய ரூபத்தையே அப்போ தான் சுரூபத்தையே அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் 3 வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைய தியான வகுப்பு நம்ம சந்திக்கலாம். கம்மிங் ஃப்ரைடே டீச்சிங் செஷன் இருக்குது.
அதேபோல் இந்த புக் ரீடிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும். என்னோட கிளினிக் ஷெட்யூல்ஸ் தான் அது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. கிளினிக் ஷெட்யூல் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. இப்போ நான் ஒரு 2 ஹவர்ஸ் இருந்துட்டு வரலான்னு நெனைப்பேன். அங்க வந்து பேஷண்ட்ஸ் அதிகமா இருக்கும்போது என்னோட டோட்டல் டைமே மாறிடும். ஸோ இந்த ரீசென்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சீசனில் வந்து நிறைய கோல்டு, ஃபீவர் அது இது நிறைய பேர் வருவாங்க. வாக்கின்ஸே நிறைய, அதனால் நிறைய விஷயங்கள் தொடங்க முடியல. சீக்கிரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.